You are watching Grace Television. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் இயேசுவோடு பேசுவோம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை ஒரு தலைப்பின் அடிப்படையில் 10 நிமிட செய்தி உங்களுக்கு சொல்லுகிறோம். இதை தவிர்த்து இன்னும் அநேக செய்திகள் நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த கிரேஸ் டிவி மூலமாக ஒளிபரப்பப்படுவதையும் நீங்கள் இந்த சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய அநேக வார்த்தைகளை நீங்கள் கேட்க முடியும். இது 10 நிமிட செய்தி. ஆகவே சுருக்கமாக உங்களுக்கு அதிக வசனங்களை ஒப்பிட்டு பார்த்து சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கும் என்ன தெரியுமா, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் என்பது என்ன? ஆண்டவரோடு பேசுவது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேனே, ஏறக்குறைய இந்த வேதத்தை பிறருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு 41 வருஷத்துக்கு மேலே இந்த தகுதியை கடவுள் கொடுத்திருக்கிறார். என்னுடைய 16 வயதில் ஜெபிக்க தொடங்கினேன். 19 வயதில் அதிகமாக ஜெபிக்க தொடங்கினேன். 23 வயதில் இன்னும் கூடுதலாக கர்த்தரோடு நெருங்கி வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நிறைய ஜெபம் பண்ணியிருக்கோம். எந்த பதிலை நாம் சொல்வது? தேவன் எல்லாருக்கும் உரியவர். நாம் மனுஷங்க, நம்ம தேவைகள் அதிகம் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த தேவையை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட தான் நெருங்கணும். அநேகர் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், ஜெபிக்க மாட்டார்கள். ஜெபத்திற்கு பல விதங்கள் இருக்கிறது. ஜெப முறைகள் இந்த வேதத்தில். அந்த முறையின்படி நாம் ஜெபிக்க தொடங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சங்கீதம் 65 2ஆம் வசனத்தில், 65ஆம் சங்கீதம் 2, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இந்த வசனத்தை பலமுறை நானும் பேசியிருக்கிறேன். ஆண்டவருக்கு பல பெயர் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவர். அவர் காது இருக்குது. ஆனால் நாம் பேசணும், அவர்கிட்ட பேசணும். சின்ன காரியம் பெரிய காரியம் இல்லை. சிலர் சொல்வாங்க, இதெல்லாம் போய் கடவுளுக்கு சொல்லணுமா? எல்லாத்தையும் சொல்லணும். அவர் அதை ஆசைப்படுறார். என் பிள்ளைங்க என்கிட்ட ஜெபம்ங்கிற அந்த நிலையில் என்னோட பேசட்டும். ஆண் பிள்ளைகள் பேசட்டும், பெண்கள் பேசட்டும், விதவைகள் பேசட்டும், ஊழியர்கள் பேசட்டும், மீட்கப்பட்டவர்கள் பேசட்டும், ஜெப தூபத்தை எழுப்பி விடட்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பேச வேண்டும் என்று. அப்போ இப்படி என்ன சொல்கிறாரு? மாம்சமான எல்லாரும் உம்மிடத்தில் வருவாங்க, எல்லாரும் வர வேண்டும் என ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 18:6, 18ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனம் படிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்தில் நெருக்கம் வரும்போது, நிறைய பேர் ஆண்டவரை விட்டுடுறோம், தேவனை விடுகிறோம், விலகி போகிறோம், நொந்து போகிறோம். தேவ மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு நெருக்கம் வந்தது, அளவிட முடியாத நெருக்கம் வந்தது. நான் என்ன செஞ்ச தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் தான் கூப்பிட்டேன். அவர்கிட்ட தான் நான் போனேன். அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டுட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் ஜெபம் கேட்கப்படலைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க, தொடர்பு அவர்கிட்ட வைத்து கொள்ளுங்க. நெருக்கங்கள் வருந்தான். மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் ஏதாகிலும் ஒரு நெருக்கம் உயிருள்ள வரைக்கும் இருக்குது. வேதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு. பைபிள் படிக்கிறதுனால, ரட்சிப்பை பெற்றதனால, ஊழியம் செய்வதனால,
கர்த்தருக்காய் வாழ்வதனால நல்ல மகிமையான சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. ஆத்மாவில் சந்தோஷம் இருக்குது, அதில் எந்த மாற்றம் இல்லை. பாடுகள் நெருக்கங்கள் இருக்கவே இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு ஒரு துன்பமும் வராதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் 40-45 வருஷத்துக்கு மேலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நானும் சோதித்து பார்க்குறேன். அளவுக்கு மீறி பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனைகளின் நடுவில் தேவனுடைய கிருபைகள் அதிகமாக இருக்குது. ஆண்டவரை விட்டு விலகவே முடியாது. ஒரு முறை தெய்வத்தை பிடித்து கொண்டால் அவரை விடவே முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம். எனவே நெருக்கங்கள் வருகிறதா, அவரை விட்டுறக்கூடாது. அவர்கிட்ட நெருங்கணும். நாம் அவர்கிட்ட நெருங்கணும். பிரச்சனை வர்றதே அவர்கிட்ட போகிறதுக்கு தான். பிரச்சனை வந்து நீங்கள் தீர்வு காண முடியாது. இதற்கு பதில் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எனக்கு நெருக்கம் வந்தது, நான் வந்து அவர்கிட்ட போனேன், அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. 28ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனம் கூட பாருங்கள். 28:6 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவரை துதிக்கிறார். முதல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா ஸ்தோத்திரம் பண்ணுறாரு? என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நான் உங்கள்கிட்ட அழுதாண்டவரே, நெருக்கம் வந்தபோது உம்மை கூப்பிட்டேன், பிரச்சனை வந்தபோது உம்மை தான் கூப்பிட்டேன், நான் பாவம் கூட செஞ்சிட்டேன், அந்த பாவத்தின் நேரத்தில் என் மனசு பாடுபட்டது, நான் அங்கங்கே போய் ஓடி ஒளிஞ்சேன், என்னால் முடியல, ஆனால் உம்மை நோக்கி நான் பாவின்னு உணர்ந்து ஒப்பு கொடுத்தேன், என்னை பரிசுத்தப்படுத்தினீர், என் ஜெபத்தை நீர் தள்ளவில்லை, என் விண்ணப்பத்தை நீர் கேட்டீர். எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்தது. ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு அனுபவம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 17 ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறாரு. 18ஆம் வசனம் பாருங்க. யாருக்காக? அப்பொழுது ஆபிரகாமுக்கு என்ன வயதுன்னா 100 வயது. 17 பார்க்குறோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஆபிரகாமே உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கும் வயது 100, சாராளுக்கும் வயது 90 வயது. என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, எங்களால் எப்படி முடியும்? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்மவேல் உனக்கு முன்பாக இருக்கிறான். இஸ்மவேல். ஆபிராம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வருகிறது, நான் உன் மனைவியாகிய சாராளை ஆசீர்வதிப்பேன், அவளுக்கு ஒரு குமாரன் பெறுவான், ஈசாக்குன்னு பெயரிடுவாய், என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் சொன்னார். 100 வயது 90 வயதுன்னு நினைக்காத. நீ என் பிள்ளை, என் வழியில் நடக்கிற, நான் உன்னை நடத்துவேன். விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் பதில் சொன்னார். இவன் கேட்டது வேற, ஆண்டவர் கொடுத்த பதில் வேற. இவர்கள் ஜெபித்தபடியே ஆண்டவர் பதில் கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் ஜெபித்து பதில் இல்லையா? இந்த மாதத்தில் நீங்கள் பதில் பெறுவீங்க. அடுத்த மாதம் பதில் பெறுவீங்க. இந்த வருடத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். என் வாழ்க்கையில் என் ஜெபங்களை அதிகமாக கேட்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு கேளுங்க. ஆண்டவர் வார்த்தையை பிடித்து கேளுங்க. அவரை விட்டு விலகாதீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுத்து நடத்துவார், உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
ஆமென்.